எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தற்போது நாடு முழுவதும் பண்டிகை கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. நாம் அனைவரும் சில நாட்களுக்கு முன் தீபாவளியை கொண்டாடினோம். பெருமளவிலான மக்கள் சத்பூஜையில் ஈடுபட்டுள்ளனர். வீடுகளில் தேகுவா தயாரிக்கப்படுகிறது. ஆற்றங்கரைகள் யாவும் அலங்கரிக்கப்பட்ட சந்தைகள் விழாக்கோலம் பூண்டுள்ளன. எங்கும் பக்தி, உறவுமுறை மற்றும் பாரம்பரியத்தின் சங்கமத்தை காண முடிகிறது. சத்விரதம் மேற்கொள்ளும் பெண்கள் எத்தகைய அர்ப்பணிப்பு மற்றும் சிரத்தையுடன் இந்த பண்டிகைக்கு தயாராகிறார்களோ அதுவே ஊக்கமளிப்பதாக இருக்கிறது. சத் மகாபர்வம் என்பது கலாச்சாரம், இயற்கை மற்றும் சமூகத்திற்கு இடையேயான ஆழமான ஒற்றுமையின் பிரதிபலிப்பாகும். சத் ஆற்றங்கரைகளில் அனைத்து தரப்பு மக்களும் ஒற்றுமையாக ஒன்று கூடுகிறார்கள். இந்த காட்சி இந்தியாவின் சமூக ஒற்றுமைக்கு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. நீங்கள் நாட்டின் அல்லது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வாய்ப்பு கிடைத்தால் சத் பூஜையில் தவறாமல் பங்கேறுங்கள். இத்தகைய தனித்துவமான அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். சத் அன்னையை வணங்குகிறேன். அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக பீகார், ஜார்க்கண்ட் மற்றும் பூர்வாஞ்சல் பகுதி மக்களுக்கும் சத் பூஜைக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த பண்டிகை காலத்தில் நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு கடிதம் எழுதி என் உணர்வுகளை பகிர்ந்து கொண்டேன். அந்த கடிதத்தில் நாட்டின் சாதனைகளை பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த சாதனைகளால் இம்முறை பண்டிகை முன்பை விட சிறப்பாக களை கட்டியுள்ளது. என் கடிதத்திற்கு பதிலளிக்கும் வகையில் பல குடிமக்கள் எனக்கு செய்திகளை அனுப்பியுள்ளனர். உண்மையாகவே ஆபரேஷன் சிந்தூர் ஒவ்வொரு இந்தியரையும் பெருமையில் ஆழ்த்தியுள்ளது. ஒரு காலத்தில் மாவோயிச பயங்கரவாதத்தின் இருள் சூழ்ந்திருந்த பகுதிகளில் கூட இம்முறை மகிழ்ச்சி தீபங்கள் ஏற்றப்பட்டன. தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்கிய அந்த மாவோயிச பயங்கரவாதத்தை மக்கள் வேரோடு அழிக்க விரும்புகிறார்கள். ஜிஎஸ்டி சேமிப்பு விழா குறித்தும் மக்களிடையே மிகுந்த உற்சாகம் காணப்படுகிறது. இம்முறை பண்டிகையின் போது மற்றும் ஒரு மகிழ்ச்சியான விஷயமும் காணப்பட்டது. சந்தைகளில் உள்நாட்டு பொருட்களின் விற்பனை பெருமளவில் அதிகரித்துள்ளது. மக்கள் எனக்கு அனுப்பியுள்ள செய்திகளில் இந்த முறை அவர்கள் என்னென்ன உள்நாட்டு பொருட்களை வாங்கியுள்ளனர் என்பதை குறிப்பிட்டுள்ளனர். நண்பர்களே, என் கடிதத்தில் சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10% குறைக்குமாறும் கேட்டிருந்தேன். இதற்கும் மக்கள் சிறந்த வரவேற்பை அளித்துள்ளனர். நண்பர்களே, தூய்மை மற்றும் தூய்மையை பேணி காக்கும் முயற்சிகள் குறித்தும் எனக்கு ஏராளமான செய்திகள் வந்துள்ளன. நாட்டின் பல்வேறு நகரங்களில் இருந்து மிகவும் ஊக்கமளிக்கும் சில நிகழ்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சத்தீஸ்கரின் அம்பிகாபூரில் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்ற தனித்துவமான முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அம்பிகாபூரில் குப்பை உணவகங்கள் நடத்தப்படுகின்றன. அவை பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு சென்றால் வயிறார உணவு வழங்கும் உணவகங்கள் ஆகும். ஒருவர் 1 கிலோ பிளாஸ்டிக் கொண்டு சென்றால் அவருக்கு மதிய உணவு அல்லது இரவு உணவு வழங்கப்படுகிறது. 1/2 கிலோ பிளாஸ்டிக் கொண்டு சென்றால் காலை உணவு கொடுக்கப்படுகிறது. இந்த உணவகங்களை அம்பிகாபூர் மாநகராட்சி நடத்துகிறது. நண்பர்களே, இது போன்ற ஒரு சாதனையை பெங்களூரை சேர்ந்த பொறியாளர் திரு கபில் சர்மா செய்துள்ளார். பெங்களூரு
ஏரிகளின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. திருகபில் இங்கு ஏரிகளுக்கு புத்துயிரளிக்கும் இயக்கத்தை தொடங்கியுள்ளார். அவரின் குழு பெங்களூரு மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் 40 கிணறுகளையும் 6 ஏரிகளையும் மீட்டமைத்துள்ளனர். இதன் சிறப்பம்சம் என்னவென்றால், அவர் தனது இந்த இயக்கத்தில் பெருநிறுவனங்களையும் உள்ளூர் மக்களையும் இணைத்துக் கொண்டுள்ளார். அவரது அமைப்பு மரம் நடும் இயக்கத்திலும் ஈடுபட்டுள்ளது. அம்பிகாபூர் மற்றும் பெங்களூருவின் இந்த ஊக்கமளிக்கும் உதாரணங்கள் மனதில் உறுதி இருந்தால் மாற்ற வந்தே தீரும் என்பதை உணர்த்துகின்றன. நண்பர்களே, மாற்றத்திற்கான மற்றொரு முயற்சி குறித்த உதாரணத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மலைகளிலும் சமவெளிகளிலும் உள்ள காடுகள் எவ்வாறு மண்ணை இறுக்கி பிடித்துக் கொள்கின்றனவோ அவ்வாறே கடற்கரையோரங்களில் உள்ள சதுப்பு நில காடுகளும் முக்கியமானவை என்பதை நாம் அறிவோம். சதுப்பு நில தாவரங்கள் உப்பு நீரிலும் சதுப்பு நிலங்களிலும் வளர்கின்றன. இவை கடல்சார் சூழல் மண்டலத்தின் முக்கிய அங்கமாக உள்ளன. சுனாமி அல்லது புயல் போன்ற பேரிடர்கள் ஏற்படும் போது இந்த சதுப்பு நில காடுகள் பேருதவியாக அமைகின்றன. குஜராத் வனத்துறை சதுப்பு நில காடுகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஓர் இயக்கத்தை நடத்தி வருகிறது. 5 ஆண்டுகளுக்கு முன் வனத்துறை அகமதாபாத் அருகே உள்ள தோலேராவில் சதுப்பு நில தாவரங்களை நடும் பணியை தொடங்கினார். இன்று தோலேரா கடற்கரையில் 3500 ஹெக்டேர் பரப்பளவில் சதுப்பு நில காடுகள் பரவியுள்ளன. இந்த சதுப்பு நில காடுகளின் தாக்கம் அப்பகுதி முழுவதும் காணப்படுகிறது. அப்பகுதியின் சூழல் மண்டலத்தில் டால்பின்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. நண்டுகளும் பிற நீர்வாழ் உயிரினங்களும் முன்பை விட பெருகியுள்ளன. தற்போது இங்கு புலம்பெயர்ந்த பறவைகளும் அதிக எண்ணிக்கையில் வருகின்றன. இதனால் அங்குள்ள சுற்றுச்சூழலில் சிறந்த தாக்கம் ஏற்பட்டது மட்டுமின்றி தோலேராவின் மீனவர்களுக்கும் நன்மை கிடைக்கிறது. தோலேராவை தவிர குஜராத்தின் கட்ச் பகுதியிலும் சதுப்பு நில தாவரங்கள் நடும் பணி மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. அங்குள்ள கோரி கிரிக் பகுதியில் சதுப்பு நில கற்றல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, மரம் செடி கொடிகளின் சிறப்பம்சமே இதுதான். இடம் எதுவாக இருந்தாலும் அவை ஒவ்வொரு உயிருக்கும் நன்மை பயக்கின்றன. அதனால்தான் நமது சாத்திரங்களில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது: தன்யா மஹி ருஹா யெப்யோ நிராஷாம் யாந்தி நார்த்தினஹ. அதாவது, யாரையும் ஏமாற்றமடைய செய்யாத இந்த மரங்களும் செடி கொடிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவை. நாம் வாழும் பகுதிகளில் கண்டிப்பாக மரங்களை நட வேண்டும். தாயின் பேரில் ஒரு மரம் என்ற இயக்கத்தை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். எனதருமை நாட்டு மக்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கும் விஷயங்களில் எனக்கு மன நிறைவை அளிப்பது எதுவாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது, மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கும் விஷயங்களில் மனநிறைவு அளிப்பது, சமூகத்திற்காக சிறந்த புதுமையான செயல்களை செய்ய மக்களுக்கு தூண்டுகோலாக அமையும் விஷயங்கள்தான். இதன் மூலம் நமது கலாச்சாரம், நமது நாட்டின் பல பரிமாணங்கள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்நிகழ்ச்சியில் நம் நாட்டு நாய்களை பற்றி பேசியது உங்களில் பலருக்கு நினைவிருக்கலாம். நான் நாட்டு மக்களிடமும் நமது பாதுகாப்பு படையினரிடமும் நாட்டு நாய்களை வளர்க்குமாறு கேட்டுக்கொண்டேன். ஏனெனில் அவை நமது சூழலுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப எளிதில் தங்களை மாற்றிக்கொள்ளும் நமது பாதுகாப்பு முகமைகள் இது குறித்து பாராட்டத்தக்க முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன என்பதை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். பிஎஸ்எஃப் மற்றும்
சிஆர்பிஎஃப் தங்கள் படைகளில் நாட்டு நாய்களின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளன. நாய்களுக்கு பயிற்சி அளிக்கும் பிஎஸ்எஃப் உடைய தேசிய பயிற்சி மையம் குவாலியரின் தேகன்பூரில் அமைந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூர் ஹவுண்ட், கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவின் முதோல்வுண்ட் ஆகியவற்றின் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. இந்த மையத்தில் பயிற்சியாளர்கள் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நாய்களுக்கு சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கின்றனர். நாட்டு நாய்களின் தனித்துவமான திறன்களை வெளிக்கொணரும் வகையில் பயிற்சி கையேடுகள் மீண்டும் எழுதப்பட்டுள்ளன. பெங்களூரில் உள்ள சிஆர்பிஎஃப் உடைய நாய் வளர்ப்பு மற்றும் பயிற்சி பள்ளியில் மாங்க்ரல்ஸ் முதோல் ஹவுண்ட், கோம்பை மற்றும் பாண்டிகோனா போன்ற இந்திய நாட்டு நாய் இனங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. நண்பர்களே, கடந்த ஆண்டு லக்னோவில் அகில இந்திய காவல் பணி சந்திப்பு நடைபெற்றது. அதில் ரியா என்ற நாய் மக்களின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்தது. இது பிஎஸ்எஃப் ஆல் பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு முதோல் ஹவுண்ட். ரியா பல வெளிநாட்டு இன நாய்களை பின்தள்ளி முதல் பரிசை வென்றது. பிஎஸ்எஃப் தங்கள் நாய்களுக்கு வெளிநாட்டு பெயர்களுக்கு பதில் இந்திய பெயர்களை சூட்டும் பாரம்பரியத்தை தொடங்கியுள்ளது. நமது நாட்டு நாய்கள் அபாரமான வீரத்தையும் வெளிப்படுத்தியுள்ளன. கடந்த ஆண்டு ரோந்து பணியில் சத்தீஸ்கரின் மாவோயிசத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் சிஆர்பிஎஃப்பின் ஒரு நாட்டு நாய் 8 கிலோ வெடிபொருளை கண்டுபிடித்தது. பிஎஸ்எஃப் மற்றும் சிஆர்பிஎஃப் மேற்கொண்டுள்ள இந்த முயற்சிகளுக்காக நான் அவர்களை பாராட்டுகிறேன். நான் அக்டோபர் 31க்காகவும் காத்திருக்கிறேன். அது இரும்பு மனிதர் சர்தார் பட்டேலின் பிறந்த நாள். அதற்காக ஒவ்வொரு ஆண்டும் குஜராத்தின் ஏக்தா நகரில் உள்ள ஒற்றுமை சிலைக்கு அருகே சிறப்பு விழாக்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. இங்குதான் ஒற்றுமை தின அணிவகுப்பும் நடைபெறுகிறது. இந்த அணிவகுப்பில் மீண்டும் இந்திய நாய்களின் திறமை வெளிப்படுத்தப்படும். நீங்கள் அதை பார்க்கும் வாய்ப்பை உறுதியாக பயன்படுத்த வேண்டும். மக்களே, சர்தார் பட்டேல் அவர்களின் 150வது பிறந்த நாள் மொத்த நாட்டிற்கும் மிகவும் சிறப்பான ஒரு தருணமாகும். சர்தார் பட்டேல் நவீன காலத்தில் தேசத்தின் முக்கிய நபர்களில் ஒருவராக திகழ்ந்தார். அவருக்கு மகத்தான குணங்கள் ஒருங்கே அமைந்திருந்தன. அவர் மிகவும் திறமையான மாணவராக இருந்தார். இந்தியாவிலும் பிரிட்டனிலும் படிப்பில் சிறந்து விளங்கினார். அவர் தனது காலத்தின் வெற்றிகரமான வழக்கறிஞர்களில் ஒருவர். அவர் வழக்கறிஞர் தொழிலில் இன்னும் புகழ் பெற்றிருக்க முடியும். ஆனால் காந்திஜியால் ஈர்க்கப்பட்டு அவர் சுதந்திர போராட்டத்திற்காக முழுமையாக அர்ப்பணித்தார். கேடா சத்தியாகிரகம் முதல் போர்ச்சத் சத்தியாகிரகம் வரை பல இயக்கங்களில் அவரது பங்களிப்பு இன்றும் நினைவு கூறப்படுகிறது. அகமதாபாத் நகராட்சி தலைவராக அவரது பதவிக்காலம் வரலாற்று சிறப்புமிக்கதாக இருந்தது. சுகாதாரம் மற்றும் நல்லாட்சிக்கு அதிக முன்னுரிமை அளித்தார். துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சராக அவர் ஆற்றிய சேவைக்காக நாம் அவருக்கு என்றென்றும் கடமைப்பட்டிருப்போம். நண்பர்களே, சர்தார் பட்டேல் இந்தியாவின் அதிகாரத்துவ கட்டமைப்பிற்கு வலுவான அடித்தளத்தையும் அமைத்தார். நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்காக இணையற்ற முயற்சிகளை மேற்கொண்டார். உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அக்டோபர் 31ஆம் தேதி சர்தார் சாஹிப்பின் பிறந்த நாளன்று நாடெங்கும் நடைபெறும் ஒற்றுமைக்கான ஓட்டத்தில் நீங்களும் பங்கேற்க வேண்டும். தனியாக அல்ல, அனைவரையும் உடன் அழைத்து பங்கேற்க வேண்டும். இளைஞர்களின் உணர்வை தூண்டும் சிறந்த ஓட்டம் வாய்ப்பாக இந்த ஒட்டமைய வேண்டும். இது சமூக ஒற்றுமையை மேலும் மேம்படுத்தும். இந்தியாவை ஒற்றுமை எனும் நூலில் கோர்த்த அந்த மாமனிதருக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலி இதுவாக்கும். மக்களே, தேநீருடன் எனக்குள்ள தொடர்பு உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்று மனதின் குரலில் ஏன் காஃபியை பற்றி பேசக்கூடாது என்று நினைத்தேன். உங்களுக்கு நினைவிருக்கலாம், கடந்த ஆண்டு
மனதின் குரலில் அரக்கு காஃபி பற்றி பேசியிருந்தோம். சமீபத்தில் ஒடிசாவை சேர்ந்த பலர் கோராஃபுட் காஃபி குறித்த தங்கள் உணர்வுகளை என்னுடன் பகிர்ந்து கொண்டனர். மனதின் குரல் நிகழ்ச்சியில் கோராஃபுட் காஃபி பற்றி பேச வேண்டும் என்று அவர்கள் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். ஆ, கோராஃபுட் காஃபியின் சுவை மிக நன்றாக இருக்கும் என்று கூறியிருந்தனர். சுவை மட்டுமல்ல, காஃபி சாகுபடியும் மக்களுக்கு பயனளித்து வருகிறது. கோராஃபுட்டில் சிலர் மிகுந்த ஆர்வத்தினால் காஃபி சாகுபடி செய்து வருகிறார்கள். அவர்கள் பெருநிறுவனங்களில் நல்ல வேலையில் இருந்தவர்கள். ஆனால் அவர்கள் காஃபியை விரும்புவதால் இந்த துறைக்கு வந்து இப்போது வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறார்கள். காஃபியால் தங்கள் வாழ்வில் இனிமையான மாற்றத்தை கண்ட பல பெண்களும் இருக்கிறார்கள். காஃபியின் மூலம் மரியாதையையும் செழிப்பையும் அடைந்துள்ளார்கள். இது பற்றி இவ்வாறு கூறப்படுகிறது. கோராपुट காஃபி அत्यंत சுஸ்வாது, ஏஹா ஒடிஷாரா கௌரவ். நண்பர்களே, உலகெங்கிலும் இந்தியாவின் காஃபி பிரபலமடைந்து வருகிறது. கர்நாடகாவில் உள்ள சிக்மகளூர், குடகு மற்றும் ஹாசனாகட்டும், தமிழ்நாட்டில் உள்ள பழனி சேர்வராயன், நீலகிரி மற்றும் ஆனைமலை பகுதிகளாகட்டும், கர்நாடக தமிழ்நாடு எல்லையில் உள்ள பிலிகிரி பகுதியாகட்டும், அல்லது கேரளாவில் உள்ள வயநாடு, திருவிதாங்கூர் மற்றும் மலபார் பகுதிகளாகட்டும், இந்தியாவின் காஃபியின் பன்முகத்தன்மை மிகவும் குறிப்பிடத்தக்கது. நமது வடகிழக்கு பகுதியும் காஃபி சாகுபடியில் முன்னேறி வருவதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் உலகெங்கிலும் இந்திய காஃபியின் அடையாளம் மேலும் வலுப்பெற்று வருகிறது. அதனால்தான் காஃபியை விரும்புபவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். India's coffee is coffee at its finest. It is brewed in India and loved by the world. எனதருமை நாட்டு மக்களே, இப்போது மனதின் குரல் நிகழ்ச்சியில் நம் அனைவரின் இதயங்களுக்கும் மிகவும் நெருக்கமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். அந்த விஷயம் நமது தேசிய பாடலை பற்றியது. அதாவது இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரம். வந்தே மாதரம், அதன் முதல் வார்த்தையே நம் இதயத்தில் உணர்ச்சி பெருக்கை ஏற்படுத்தும். அந்த பாடல் வந்தே மாதரம் இந்த ஒரு சொல்லில் எத்தனை உணர்வுகள், எத்தனை ஆற்றல்கள் அடங்கியுள்ளன. இயல்பாகவே இது பாரத தாயின் பாசத்தை உணர வைக்கிறது. பாரத தாயின் பிள்ளைகளாகிய நமது கடமைகளையும் இது நமக்கு உணர்த்துகிறது. கஷ்டமான காலங்களில் வந்தே மாதரம் என்ற முழக்கம் 140 கோடி இந்தியர்களையும் ஒற்றுமை எனும் ஆற்றலால் நிரப்புகிறது. நண்பர்களே, தேசபக்தி, பாரத தாய் மீதான அன்பு, இவை வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட உணர்வுகள் என்றால் வந்தே மாதரம் அந்த அருவமான உணர்வுக்கு உருவம் கொடுக்கும் ஒரு பாடலாகும். நூற்றாண்டு கால அடிமைத்தனத்தால் தளர்ந்து போயிருந்த பாரதத்திற்கு புத்துயிர் ஊட்டுவதற்காக இந்த பாடலை பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் அவர்கள் இயற்றினார். வந்தே மாதரம் 19ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருந்தாலும் பாரதத்தின் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான அழியாத ஆன்ம உணர்வுடன் இணைந்திருந்தது. வேதங்கள் எந்த உணர்வை வெளிப்படுத்தி மாதா பூமி புத்ரோ அகம் பிருத்திவியாக இந்திய நாகரிகத்திற்கு அடித்தளமிட்டனவோ, அதே தாய்மண்ணுக்கும் அதன் பிள்ளைகளுக்குமான உறவை பங்கிம் சந்திரர் அவர்கள் வந்தே மாதரம் மூலம் பிணைத்தார். நண்பர்களே, நான் ஏன் திடீரென்று வந்தே மாதரம் பற்றி இவ்வளவு பேசுகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். இன்னும் சில நாட்களில் நவம்பர் 7ஆம் தேதி நாம் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவை கொண்டாடவிருக்கிறோம். வந்தே மாதரம் 150 ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்டது. 1896இல் குருதேவ்
ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் முதன்முறையாக இதை இசைத்தார். நண்பர்களே, வந்தே மாதரம் பாடலை பாடும்போது கோடிக்கணக்கான நாட்டு மக்கள் எப்போதும் தேசபக்தியின் எல்லையற்ற எழுச்சியை உணர்ந்திருக்கிறார்கள். நமது தலைமுறையினர் வந்தே மாதரம் பாடலின் வார்த்தைகளில் பாரதத்தின் உயிரோட்டமான மற்றும் மகத்தான வடிவத்தை கண்டுள்ளனர். சுஜலாம் சுஃப்லாம் மலயஜ சீதலாம் சஸ்ய ஷாமலாம் மாதரம் வந்தே மாதரம். நாம் அப்படியொரு பாரதத்தை உருவாக்க வேண்டும். வந்தே மாதரம் நமது இந்த முயற்சிகளுக்கு எப்போதும் உத்வேகமாக விளங்கும். எனவே வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டையும் நினைவு கூறத்தக்கதாக மாற்ற வேண்டும். வருங்கால தலைமுறைக்காக இந்த பண்பாட்டு நதியை நாம் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். வரவிருக்கும் நாட்களில் வந்தே மாதரம் தொடர்பான பல நிகழ்ச்சிகளும் நாட்டில் பல கொண்டாட்டங்களும் நடைபெறும். வந்தே மாதரம் பாடலின் பெருமையை போற்றுவதற்காக நாட்டு மக்களாகிய நாம் அனைவரும் தானாக முன்வந்து முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வந்தே மாதரம் 150 என்பதுடன் உங்கள் ஆலோசனைகளை எனக்கு கண்டிப்பாக அனுப்புங்கள். வந்தே மாதரம் 150. உங்களுடைய ஆலோசனைகளை எதிர்நோக்கி காத்திருப்பேன். நாம் அனைவரும் இந்த வாய்ப்பை வரலாற்று சிறப்புமிக்கதாக மாற்றுவதற்கு பாடுபடுவோம். எனதருமை நாட்டு மக்களே, சமஸ்கிருதம் என்ற பெயரை கேட்டவுடனேயே நம்முடைய மனதிலும் சிந்தனையிலும் வருபவை நம்முடைய தர்ம நூல்கள், வேதங்கள், உபநிடதங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள், பழங்கால அறிவியல், ஆன்மீகம், தத்துவம் ஆகியவைதான். ஆனால் ஒரு காலத்தில் இவை அனைத்துடனும் கூடவே சமஸ்கிருதம் பேச்சு மொழியாகவும் இருந்தது. அந்த காலகட்டத்தில் கல்வி மற்றும் ஆய்வுகள் சமஸ்கிருதத்தில்தான் மேற்கொள்ளப்பட்டன. நாடகங்களும் சமஸ்கிருதத்திலேயே அரங்கேற்றப்பட்டன. அடிமைத்தனத்தின் போதும் சுதந்திரம் பெற்ற பிறகும் கூட சமஸ்கிருதம் தொடர்ச்சியாக புறக்கணிப்புக்கு உள்ளானது. இதன் காரணமாக இளைய தலைமுறையினரிடையே சமஸ்கிருதத்தின் மீதான ஈர்ப்பும் குறைந்து கொண்டே சென்றது. ஆனால் நண்பர்களே, இப்போது காலம் மாறி வருகிறது. எனவே சமஸ்கிருதத்திற்கான காலமும் மாறி வருகிறது. கலாச்சாரம் மற்றும் சமூக ஊடகம் சமஸ்கிருதத்திற்கு புத்துயிரை அளித்திருக்கிறது. இப்போது பல இளைஞர்கள் சமஸ்கிருதம் தொடர்பாக மிகவும் சுவாரஸ்யமான பணிகளை செய்து வருகிறார்கள். நீங்கள் சமூக ஊடகத்தில் பார்த்தால் பல இளைஞர்கள் சமஸ்கிருதத்திலும் சமஸ்கிருதம் குறித்தும் பேசுகின்ற பல ரீல்களை காண முடியும். பலர் சமூக ஊடகம் வழியாக சமஸ்கிருதத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இளம் கான்டென்ட் கிரியேட்டர் தான் சகோதர் யஷ் சாலுண்ட்கே. யஷின் சிறப்பு என்னவென்றால் அவர் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் ஆகவும் இருக்கிறார், ஒரு கிரிக்கெட் வீரராகவும் இருக்கிறார். சமஸ்கிருதத்தில் பேசிக்கொண்டே கிரிக்கெட் விளையாடும் அவருடைய ரீலை மக்கள் மிகவும் விரும்புகிறார்கள். நீங்களே கேளுங்கள். पश्यतु अहं कथं क्रीडामि। देवराज सेव्यमान पावनाग्नि पंकजं ज्ञानयज्ञ सूत्रमिन्दु शेखरं कृपाकरम्। प्रातः नूतनं कन्दुकं गृह्णातु। नारदादि योगी वृन्दवन्दितं दिगम्बरम्। इमं कन्दुकं सावधानेन पश्य च षटकाय ताडय। काशिकापुराधिनाथ कालभैरवं भजे, कालभैरवं भजे। நண்பர்களே, கமலா மற்றும் ஜான்வி இந்த இரண்டு சகோதரிகளின் பணியும் அற்புதமானது. இவர்கள் ஆன்மீகம், தத்துவம் மற்றும் இசை குறித்த கான்டென்ட்களை உருவாக்குகிறார்கள். இன்ஸ்டாகிராமில் சம்ஸ்கிருத சாத்ரோகம் என்ற பெயரில் மற்றொரு இளைஞரின் சேனல் இருக்கிறது. இந்த சேனலை நடத்தும் இளம் நண்பர் சமஸ்கிருதம் தொடர்பான தகவல்களை தருவதோடு மட்டுமல்லாமல் சமஸ்கிருதத்தில் நகைச்சுவை வீடியோக்களையும் உருவாக்குகிறார். இளைஞர்கள் சமஸ்கிருதத்தில் உள்ள இந்த வீடியோக்களை மிகவும் விரும்புகிறார்கள். உங்களில் பல நண்பர்கள் சமஸ்டியின் வீடியோக்களை பார்த்திருப்பீர்கள்.
சமஷ்டி சமஸ்கிருதத்தில் தனது பாடல்களை பல்வேறு விதங்களில் வழங்குகிறார். பாவேஷ் பீம் நாத்னி என்ற இன்னொரு இளைஞர் இருக்கிறார். பாவேஷ் சமஸ்கிருத ஸ்லோகங்கள், ஆன்மீக தத்துவம் மற்றும் கோட்பாடுகள் பற்றி பேசுகிறார். நண்பர்களே, எந்தவொரு நாகரிகத்தின் விழுமியங்களையும் பாரம்பரியங்களையும் சுமந்து செல்பவை மொழிகள்தான். சமஸ்கிருதம் இந்த கடமை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிறைவேற்றி வந்திருக்கிறது. இப்போது சமஸ்கிருதத்திற்காகவும் சில இளைஞர்கள் கடமை ஆற்றி வருவதை காண்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. மக்களே, இப்போது உங்களை பின்னோக்கி அழைத்து செல்லப் போகிறேன். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலகட்டத்தை கற்பனை செய்து பாருங்கள். அப்போது சுதந்திரம் அடைவதற்கான எந்தவொரு சாத்தியமும் இல்லை. இந்தியா முழுவதும் ஆங்கிலேயர்கள் அனைத்து எல்லைகளையும் கட்டுக்குள் வைத்திருந்தனர். அந்த காலகட்டத்தில் ஹைதராபாத்தின் தேசபக்தர்களும். அடக்குமுறை காலம் இன்னும் கொடூரமானதாக இருந்தது. அவர்கள் கொடூரமான மற்றும் இரக்கமற்ற நிஜாமின் கொடுங்கோன்மையையும் சகித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள். ஏழைகள், நலிந்தவர்கள், பழங்குடி சமூகங்கள் மீதான கொடுமைகளுக்கு எல்லையே இல்லை. அவர்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டன. அதனுடன் அதிக வரியும் விதிக்கப்பட்டது. இந்த அநீதியை அவர்கள் எதிர்த்தால் அவர்களுடைய கைகள் வெட்டப்பட்டன. நண்பர்களே, அத்தகைய கடினமான காலகட்டத்தில் சுமார் 20 வயதுடைய ஓர் இளைஞன் இந்த அநீதிக்கு எதிராக எழுந்து நின்றான். இன்று ஒரு விசேஷ காரணத்திற்காக நான் அவரை பற்றி பேசுகிறேன். அவர் பெயரை சொல்வதற்கு முன் அவரது வீரத்தை பற்றி உங்களுக்கு கூறுகிறேன். நண்பர்களே, அந்த காலகட்டத்தில் நிஜாமுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினாலும் அது குற்றமாக கருதப்பட்டது. அந்த இளைஞன் சித்திகி என்ற நிஜாம் அதிகாரிக்கு வெளிப்படையாக சவால் விடுத்தான். விவசாயிகளின் பயிர்களை பறிமுதல் செய்வதற்காக நிஜாம் சித்திகை அனுப்பியிருந்தார். ஆனால் கொடுங்கோன்மைக்கு எதிரான இந்த போராட்டத்தில் அந்த இளைஞன் சித்திகியை கொன்று வீழ்த்தினான். கைது செய்யப்படுவதில் இருந்து தப்பிப்பதிலும் வெற்றி பெற்றான். நிஜாமின் காவல்துறையிடமிருந்து தப்பித்த அந்த இளைஞன் அங்கிருந்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அசாமில் சென்றடைந்தான். நண்பர்களே, நான் இப்போது குறிப்பிடப் போகும் அந்த மாபெரும் தலைவரின் பெயர் கோமரம் பீம். சமீபத்தில் அக்டோபர் 22ஆம் தேதிதான் அவரது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. கோமரம் பீம் அவர்கள் நீண்ட காலம் வாழவில்லை. வெறும் 40 ஆண்டுகளே வாழ்ந்தார். ஆனால் அவர் எண்ணற்ற மக்களின், குறிப்பாக பழங்குடி சமூகத்தினரின் இதயங்களில் அழியாத இடம் பிடித்தார். நிஜாமுக்கு எதிராக போராடிய மக்களுக்கு அவர் புதிய உத்வேகத்தை அளித்தார். அவர் தனது போர்த்திறனுக்காகவும் அறியப்பட்டார். நிஜாமின் ஆட்சிக்கு அவர் பெரும் சவாலாக விளங்கினார். 1940இல் நிஜாமின் ஆட்களால் அவர் படுகொலை செய்யப்பட்டார். இளைஞர்கள் அவரை பற்றி முடிந்தவரை அதிகமாக தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். कोमरम भीम की ना विनम्र निवाली आयन प्रजल हृदयाల్లో ఎప్పటికీ నిలిచి ఉంటారు. நாம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி பழங்குடியினரை பெருமைப்படுத்தும் தினத்தை கொண்டாடவிருக்கிறோம். இது பகவான் பிர்சா முண்டா அவர்களின் பிறந்தநாள் ஆகும். பகவான் பிர்சா முண்டா அவர்களுக்கு எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் விடுதலைக்காகவும் பழங்குடி சமூகத்தினரின் உரிமைகளுக்காகவும் அவர் ஆற்றிய பணிகள் ஈடு இணையற்றவை. ஜார்க்கண்டில் உள்ள பகவான் பிர்சா முண்டா அவர்களின் கிராமமான உலிஹத்துவுக்கு செல்லும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது எனது பாக்கியம். நான் அங்குள்ள மண்ணை நெற்றியிலிட்டு வணங்கினேன். பகவான் பிர்சா முண்டா, கோமரம் பீம் அவர்களைப் போலவே பழங்குடி சமூகங்களில் இன்னும் பல மாமனிதர்கள் தோன்றியுள்ளனர். அவர்களை பற்றி நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, மனதின் குரல் நிகழ்ச்சிக்காக நீங்கள்
அனுப்பும் ஏராளமான செய்திகள் எனக்கு கிடைக்கின்றன. பலர் இந்த செய்திகளில் தங்களை சுற்றியுள்ள திறமையான மனிதர்களை பற்றி குறிப்பிடுகிறார்கள். சிறு நகரங்கள், பேரூர்கள் மற்றும் கிராமங்களில் கூட புதுமையான யோசனைகள் செயல்படுத்தப்படுவதை படிக்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சேவை மனப்பான்மையுடன் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த பாடுபடும் தனிநபர்கள் அல்லது குழுக்கள் பற்றி உங்களுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக தெரிவியுங்கள். வழக்கம் போலவே உங்கள் செய்திகளுக்காக நான் காத்திருப்பேன். அடுத்த மாதம் மனதின் குரலின் மற்றொரு அத்தியாயத்தில் சந்திப்போம். சில புதிய தலைப்புகளுடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.